பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு வடை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங் டக்குன்னு ஈஸியாக ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா பருப்பு ஊற வைக்காமல் அரைக்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக இந்த வடையை நீங்கள் பண்ணலாம். இது செய்ய தேவையான பொருள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வடை பண்ணுறதுக்காக முதல்ல நாம் அவலை ஊற வச்சுக்கணும். அதுக்காக நான் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அவல் உங்களுக்கு 3 டைப்பில் கிடைக்குது. லேஸ் அவல், மீடியம் அவல், திக் அவல். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மீடியம் அவல். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அவலை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த அவலை ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். வேக வச்சு அதோட தோலை உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு இதை நல்லா அந்த உருளைக்கிழங்கு கட்டியே இல்லாத அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் அவலுக்கு 1 உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச அவலும் நல்லா ஊறிடுச்சு. நல்லா அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த உருளைக்கிழங்கோட அவலை போட்டுக்கோங்க. அவலில் தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ரவை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதோட வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்ல. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடி பொடியாக நறுக்கின மல்லித்தழையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதோட நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதில் இருக்கிற வெங்காயம், அவல், உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே போதும். நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல சாஃப்டான மாவு ரெடி ஆகிடும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வடை தட்ட போகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு உருட்டிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம மெதுவடைக்கெல்லாம் ஓட்டை போடுற மாதிரி ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் வேகும், இல்லைனா உள்ளே வேகாது. இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையும் தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வடை எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு இந்த வடை எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க. வடையை எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் அதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த வடை பார்த்திங்கன்னா மெதுவடை மாதிரியே வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லாவே சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. பருப்பு ஊற வைக்காமல் அரைக்காமல் ரொம்ப குயிக்காக ஒரு சூப்பரான வடை ரெடி பண்ணியாச்சு. இந்த வடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு இன்றைக்கே இந்த வடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.